friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சுவையான இளநீர் பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஒரு பாயாசம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துர்க்கேன். இது 1/2 லிட்டர். ஃபர்ஸ்ட் பாலை நம்ம கொஞ்சம் காய்ச்சி அதை குறைய வைக்கணும். ஒரு அகலமான panல 2 கப் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இது 1/2 லிட்டர். சேர்த்துட்டு இதை மிதமான சூடில் ஒரு 20லேருந்து 22 நிமிஷம் போல் நம்ம வத்த வைக்கணும். பால் பாதியாக குறையணும். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க, இல்லை அடி பிடிச்சிரும். இப்போது 22 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பால் நல்லாவே குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி ஆகணும். அடுத்தது இதில் சேர்க்கறதுக்காக நான் 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். இது சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக நல்ல க்ரீமினஸ் கொடுக்கும். ஒருவேளை நம்மக்கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா இது சேர்க்காமே பண்ணலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் கூடவே 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நம்மளோட இனிப்புக்கு ஏற்றவாறு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கல அப்படின்னா சர்க்கரை நம்ம இன்னும் அதிகமாக சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சதும் இதை நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்சிடலாம், இருக்கட்டும். அடுத்தது நம்ம மீதி பொருட்கள்லாம் தயார் பண்ணிடலாம். இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 இளநீ எடுத்திருக்கேன். ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற இளநீ எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், பாயாசத்துக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்தாலே அழகாக வருதில்ல, இந்த ஸ்டேஜில் இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு இளநியை ஃபுல்லாகவே நான் மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறேன். கூடவே கொஞ்சமாக இளநீ தண்ணி, ஒரு 1/4 கப் போல் இளநீ தண்ணி சேர்த்து இதை நம்ம ரொம்ப மையாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சம் பேஸ்ட்டாக எடுத்தாலே போதும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு இளநியை சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ண போகிறேன். அப்போ பாயாசம் எடுத்து சாப்பிட்றப்போ அந்த பீஸும் வரும்ல, அப்போ இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நமக்கு தேங்காய் பால் வேணும். இளநீ பாயசத்துக்கு தேங்காய் பால் சேர்த்தோம் அப்படின்னா தான் டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். கூடவே கொஞ்சமாக இளநீர், ரொம்ப நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. தேங்காய் பால் நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். கடைசியாக நல்ல வாசனைக்காக 5 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா அரைச்சி, நல்ல கெட்டியான தேங்காய் பால் தான் நமக்கு வேணும். அதனால் நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக நமக்கு 1 கப் தேவைப்படும். இந்த மாதிரி தேங்காய் பாலும் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருக்குனதும் இதில் 10 போல் முந்திரி பருப்பு, அதை சின்ன சின்ன பீஸாக நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறம் ஆனதும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். பால் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பாயாசம் தயார் பண்ணிடலாம். ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இளநியோட பேஸ்ட், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அப்புறமா நம்ம பாலை காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அது நல்ல கெட்டியான தேங்காய் பால், அது 1 கப் இருக்குது. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துட்டோன்னா சூப்பராக தயாராகிரும். இதை நம்ம உடனே சர்வ் பண்ணுறதுனாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படின்னாலும் நம்ம பரிமாறிக்கலாம். டடா, நம்மளோட சுவையான இளநீர் பாயாசம் ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம கட் பண்ணி சேர்த்தா அந்த தேங்காய், அந்த வழுக்க, அப்புறமா தேங்காய் பால், அதோட டேஸ்ட்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.